ஹலோ ஆல், சொரக்காயில கூட்டு பொரியல் சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. இதை மாதிரி சொரக்காய் தோசை செஞ்சு பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். அதுக்கு ஒரு 150 கிராம் சொரக்காவை தோலை எடுத்துட்டு நல்லா சீவி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். ஒரு கேரட்டை நல்லா துருவி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா தூவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்ப ஒரு கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி ஊத்தி நல்லா மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு நல்லா அதிகமா போட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க தோசை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை தாளிச்சுக்கலாம். ஒரு பேன்ல தேவையான எண்ணெய் ஊத்திக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ரெடி பண்ண மாவுல கொட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, சொரக்காய் தோசைக்கு தேவையான மாவு ரெடி. தோசைக்கல்ல கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இந்த சொரக்காய் தோசையை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஸ்பைசி கிரீன் சட்னி ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.